ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான மீன் வறுவல் என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன், கிழிச்ச மீன், பாதி மீன் குழம்பு வச்சுட்டு பாதி மீன் வறுக்க போகிறேங்க. இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மீனுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி, கொஞ்சமாக உப்பு, ஆஃப் லெமனில் ஒரு 10லேருந்து 15 சொட்டு லெமன் விட்டு அந்த மசாலாலாம் மீனில் படுற மாதிரி நல்லா பரட்டுன்னு பரட்டி எல்லா மசாலா மீனில் படணுங்க. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அப்படிக்கா ஒரு பரட்டு இப்படிக்கா ஒரு பரட்டுன்னு பரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோங்க. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீனாக பார்த்து கையில் எண்ணெய் படாத மாதிரி பத்திரமா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு மீனில் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்தாச்சு. அதை பார்த்து பொறுமையாக பத்திரமா திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா பார்த்து திருப்பிக்கோங்க. தோசைக்கல்லில் எவ்வளோ மீன் போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. எப்படி பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து உடச்சிடாமல் திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் பர்ஃபெக்டாக வெந்து வந்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட மீன் வறுவல் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.